بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்த அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அரை மணி நேரம் இந்த சபையில் நாம் மிக கவனமாக செவிமடிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டிய சில படிப்பணிகள் உண்டு. ஒரு வேதனையோடு, ஒரு கவலையோடு, ஆதங்கத்தோடு இந்த உரை இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே நிகழ்த்தப்பட இருக்கின்றது. ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, பாவங்களை மனிதர்கள் செய்வதற்கு பயந்த ஒரு காலம்.
ஒரு தவறை சற்றென்று இந்த உலகத்தில் செய்வதற்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறந்து போய்விட்டது. பாவங்கள் மனிதர்களை சூழ்ந்து விட்டது. இன்றைய காலத்தில் எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், எங்கு பார்த்தாலும் மனிதனை மனிதன் காட்டு மிராண்டிகளைப் போல வெட்டி சாய்க்கிறான். கடைக்குள்ளே புகுந்து ஊழியர்களை தாக்கி பொருளாதாரத்தை பறிக்கிற அவலங்கள், நடு ரோட்டில் பட்ட பகலில் எந்த தவறையும் துணிச்சலாக செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதை கலாச்சாரத்தில் மனித சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் மிகப்பெரிய அகல பாதாளத்தில் இன்றைக்கு விழுந்து விட்டார்கள். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவிகள் இன்றைக்கு கஞ்சாவை பயன்படுத்துகின்ற அவலங்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் மாணவர்கள் இளம் பெண்கள் இன்றைக்கு யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வீதியிலே தள்ளாடி விழக்கூடிய குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இப்படி இந்த உலகமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமே மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய பாலியல் வன்முறை கொடுமைகள் நாளுக்கு நாள் அலங்கை கொண்டிருக்கிறது. மறுபக்கம் எடுத்துக்கொண்டால் போதை கலாச்சாரத்தில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லா சமுதாயத்தவர்களும் சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவலங்கள், பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து வேதனையோடு கவலைப்படக்கூடிய நிலைமைகள். இன்றைய இந்த ஜும்ஆவில் மிகவும் குறிப்பாக நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டிய பாடமும் படிப்பினையும் என்ன தெரியுமா சகோதரர்களே? சமீபமாக நீங்கள் ஒரு ஆய்வை நீங்கள் நடத்தி பாருங்கள். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த உலகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிற அவலங்கள். சமீப காலமாக பத்திரிகை துறை எடுத்து படிக்கின்ற பொழுதும் செய்தித்தாள்களை அறிகின்ற பொழுதும் நாளுக்கு நாள் புதிய புதிய செய்திகள். 6 மாத குழந்தைகள் முதற்கொண்டு 3 வருட குழந்தைகள், 4 வயது குழந்தைகள், 5 வயது, 6 வயது, 10 வயது, 12 வயது, 13 வயது, 15 வயது குழந்தைகள் ரோட்டிலே பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார், அடித்து கொலை செய்யப்படுகிறார், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் நடத்தப்படுகின்ற அவலங்கள். பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பயந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய உலகத்தில் மாறிக்கொண்டிருக்கிற நிலைமைகள். கடந்த ஒரு வாரமாக நாம் படித்து நாட்டை உலுக்கிய மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ராஜஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில் 13 வயது சிறுமி ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மூலமாக கடத்தப்படுகிறார். அந்த சிறுமியை இந்த ஆட்டோ ஓட்டன் மூலமாக கடத்தி சென்று விற்கப்பட்ட அந்த சிறுமி 5 நாட்களாக 32 நபர்கள் மூலமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்ட அந்த குழந்தை தற்பொழுது மரணித்து போயிருக்கிறார். குழந்தைகளை பார்த்தாலே ஒரு அன்பு வர வேண்டிய சமுதாயம், குழந்தைகளை பார்த்தாலே காலையிலே இருந்து மாலை வரை வேலை செய்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீடு திரும்புகிற பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் வருமே. அந்த நிலைகள் இந்த கயவர்களுக்கு இல்லையா? அவருடைய குடும்பத்திலும் குழந்தைகள் இருக்க மாட்டார்களா என்ன? அவருடைய அக்காக்கும் தங்கைகளுக்கும் குழந்தைகள் பிறக்காமல போயிருப்பார்கள். அந்த வீதியிலே பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த அந்த 13 வயது சிறுமியை 5 நாட்களாக வைத்து பாலியல் கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை இன்றைக்கு மரணித்து போயிருக்கிற நிலைமைகள். இன்றைய இந்த ஜும்ஆவில் பெண்களுக்குரிய பாலியல் வன்கொடுமை என்று எடுத்தால் அது 10 வாரங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய அளவிற்கு அதில் செய்திகள் உண்டு. அதே நேரத்தில் போதைப் பொருளை பற்றி பேசுவதாக இருந்தால் நாள் முழுக்க பேசலாம். ஆனால் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு அவேர்னஸ் நாம் பெற வேண்டும் என்பதற்காக, விழிப்புணர்வை அடைய வேண்டும் என்பதற்காக,
நம்முடைய வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள், நம்முடைய அக்கா தங்கைகளுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், சமூகத்தில் உலக அளவில் இன்றைக்கு பெண் குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்திகளை மட்டும், பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கப்படுகின்ற அவலங்களை மட்டும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது. இதே ஒரு மாதத்திற்கு முன்பு நம்முடைய கோவையில் சூலூர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் 10 வயது மதிப்புமிக்க ஒரு பெண் குழந்தை, தர்சினி என்று சொல்லப்படக்கூடிய பெண் குழந்தை காணவில்லை என்று பெற்றோர்கள் போய் காவல் நிலையத்தில், சூலூர் காவல் நிலையத்தில் போய் புகார் மனுவை கொடுத்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தார்கள். அதிலே 10 வயது மதிப்புமிக்க அந்த தரிசினி 2 நபர்கள் மூலமாக வாகனத்தில் ஏற்றி செல்லக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆய்வு செய்து பார்த்த பொழுது அதே சூலூர் பகுதியிலே வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிற குளக்கரை என்று சொல்லப்படக்கூடிய ஏரியில் அந்த தரிசினி என்று சொல்லப்படக்கூடிய 10 வயது குழந்தை பிணமாக சடலமாக மீட்கப்பட்ட நிலைமை. என்ன நடந்தது என்று ஆய்வு செய்த காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அடித்து கழுத்து நிறைத்து கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்ட குழந்தை என்று. ஈவு இறக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் இல்லை. தன்னுடைய குழந்தையை பார்ப்பதை கொண்டுதான் இந்த குழந்தை என்கின்ற நிலைமைகள் எல்லாம் இன்றைய உலகத்தில் இல்லை. வயிற்றில் நெருப்பை கற்றுக்கொண்டு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த பிரச்சனை தான் முடிந்தது, அடுத்த எந்த பிரச்சனையும் இல்லையா என்றால், அதே கர்நாடக மாநிலத்தில் தன்னுடைய காதலுக்கு குழந்தை தடையாக இருந்தது என்பதற்காக தான் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த விரும்புதலின் மூலமாக திருமணம் செய்யப்பட்ட கணவன் இல்லாமல் குழந்தை இருக்கிற அந்த பெண்ணுக்கு குழந்தை தடையாக இருக்கிறது என்பதற்காக தெருவில் விளையாடிய அந்த குழந்தையை காலை பிடித்து தரையிலே 10க்கும் மேற்பட்ட முறை ஓங்கி 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 அடித்து அந்த குழந்தை பரிதாபமாக மரணம் செய்யப்பட்டது. மரணித்து அடித்தே கொண்டார்கள். இப்படியும் குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை முடிந்தது. மேலும் பிரச்சனை இல்லையா என்றால், இதே நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாவில் கடந்த 10-20 நாட்களுக்கு முன்பு கிடைத்த செய்தி என்ன? தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு குழந்தை தடையாக இருக்கிறது என்பதற்காக தாயே, பெற்றெடுத்த தாயே அந்த குழந்தைக்கு செய்த கொடுமை என்ன தெரியுமா? அந்த குழந்தையை பலமாக செவுத்திலே அடித்து மூளையிலே இரத்த கசிவு ஏற்பட்டு விலா எலும்புகளில் 7 இடங்களில் எலும்புகள் உடைக்கப்பட்டு பிறகு குழந்தை கீழே விழுந்து விட்டது என்ற பொய் நாடகம் நாடி அதை இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே போட்டு அதை மக்களை நம்ப வைத்து பிறகு இரத்த கசிவு ஏற்பட்ட அந்த குழந்தை தீவிர சிகிச்சை பலனின்றி மரணித்து போனது. உடற்கூறு ஆய்வாளர்கள் பரிசோதனை செய்து சொன்னார்கள், இந்த குழந்தையினுடைய உடம்பில் 91 காயங்கள் இருந்தது. இந்த குழந்தை 7 இடங்களில் விலா எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தது. இரத்த கசிவு மூளையில ஏற்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் பெற்ற தாயே சில இடங்களில் குழந்தைகளை கொல்லக்கூடிய அவலங்கள் இந்த மனித சமுதாயத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய புள்ளி விவர தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? கடந்த ஜனவரி 1 முதல், அதாவது கடந்த 2025 ஜனவரி 1 முதல் 2026 ஜனவரி 31 வரை கிட்டத்தட்ட 13 மாதங்களில் மட்டும் காணாமல் போன குழந்தைகள், அது 3 வயது, 4 வயது, 7 வயது, 10 வயது, 11 வயது, 13 வயது, இப்படி இருக்கிற குழந்தைகள் காணாமல் போனவர்கள் மட்டும் 33,577 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் மீட்கப்பட்ட குழந்தைகள்
25,800 குழந்தைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 7,777 குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்பதே கணக்கில் இல்லை. இவர்கள் உயிரோடு தான் வாழ்கிறார்களா, அல்லது இறந்து போய் விட்டார்களா, அல்லது விற்கப்பட்டார்களா, எந்த அண்டை மாநிலத்தில் வாழ்கிறார்கள் எந்த கணக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு புள்ளிவிவர தகவலை சொன்னது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்கிறார்கள், அகில இந்திய அளவில் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பெண் குழந்தை பாலியல் ரீதியாக கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற நிலைமைகள் இன்றைக்கு உண்டு. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை. அது எந்த ஊராக வேண்டுமானாலும், எந்த மாகாணமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு தெருவில் ஒரு குழந்தை 15 நிமிடத்திற்கு ஒரு முறை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்கின்ற தகவலை சொல்கிறார்கள். 2016 குற்றப்பதிவு தாக்கலை பதிவு செய்தார்கள். குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பொழுது அந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையினுடைய வழக்குகள் மட்டும் 1,06,958 வழக்குகள் 2016 பதிவு செய்யப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள். அகில இந்திய அளவில் பெண் குழந்தைகள் சிறுமிகள் மட்டுமே கடத்தப்பட்டவர்கள் 70,396 குழந்தைகள். 3 வயதிலே இருந்து 15 வயது 16 வயது இருக்கிற குழந்தைகள் கடத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இது. ஆண் சிறார்கள், ஆண் குழந்தைகளையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஆண் குழந்தைகளையும் கடத்தி இவர்கள் கொலை செய்து இவர்கள் சில நோக்கத்திற்காக வேண்டி கடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை அகில இந்திய அளவில் குழந்தைகள் மாயமாக இருக்கிறார்கள். 41,175 ஆண் சிறுவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,11,569 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார்? இந்த குழந்தைகளை கடத்துவதற்காக ஒரு மாஃபியா கும்பல்கள் வேலை செய்கிறார்கள். இந்த குழந்தைகளை கடத்தி என்ன செய்கிறார்கள் என்பதை சிபிசிஐடி என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வாளர்கள் சமீபத்தில் ஒரு கட்டுரைகளை அவர்கள் பேசினார்கள். எதற்காக வேண்டி இந்த குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள்? அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை முஸ்லிம் இந்து கிறிஸ்டின் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த குழந்தைகள் ஏன் கடத்தப்படுகிறார்கள்? இதனுடைய பின்னணி என்ன என்பதை வழக்கறிஞர்கள், இந்த சமுதாயத்துடைய காவல்துறை அதிகாரிகள் ஒரு கருத்தை பேசினார்கள். முதலில் இந்த குழந்தைகள் கடத்தப்படுவதனுடைய பிரதானமான நோக்கம் பாலியல் கூட்டு வன்முறைக்காகத்தான் அந்த குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வீட்டிலும் குழந்தை உண்டு, நம்முடைய அக்காமார்களுக்கும் குழந்தைகள் உண்டு, நம்முடைய தங்கைகளுக்கும் குழந்தைகள் உண்டு. குழந்தைகளை பெற்றெடுக்கிற வாப்பாமார்கள் வெறுமனே பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிகளுக்கும் குழந்தைகளை ஆட்டோக்காரனை நம்பி அனுப்புவது என்பது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, நல்ல ஒழுக்கம் உள்ள சாலிகான நபர்களை தவிர பெரும்பாலான இடங்களில் அதிலேயும் பிரச்சனைகள் வந்திருக்கிறார். பெற்றோர்களுக்கு பொறுப்பு உண்டு. நம்முடைய 3 வயது குழந்தையாக இருந்தாலும் நாம் தான் அழைத்து செல்ல வேண்டும், நாம் தான் கூட்டி வர வேண்டும். இரவு 10 மணி ஆனாலும் 3வது தெருவிலே நம்முடைய குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம எத்தனை பேர்? நம்முடைய மொஹல்லாவில் வீடு உண்டு, 3வது தெருவிலே நம்முடைய குழந்தை விளையாடும். 4 வயது 5 வயது 6 வயது 7 வயது 10 வயது குழந்தை, பெண் குழந்தை ஆண் குழந்தை. என்னுடைய மகன் அங்குதான் விளையாடுகிறார், என்னுடைய பெண் இங்குதான் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். புள்ளி விவர தகவல்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? கடத்தப்படக்கூடிய குழந்தைகள், இப்படி கொலை செய்யப்படக்கூடிய குழந்தைகள், இப்படி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படக்கூடிய இந்த குழந்தைகள் யார் மூலமாக முதலில் பாதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவே சில குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள். தாய் மாமன், மச்சான், அந்த சொந்தம் இந்த சொந்தம் என்றெல்லாம் இருக்கிறார்களே, இவர்கள் மூலமாகவே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான குடும்பங்களில் இன்றைக்கு பெண் குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள். சில இடங்களில் கல்லூரிகளில், சில இடங்களில் மருத்துவமனைகளில்,
சில இடங்களில் பள்ளிக்கூடங்களில், இப்படி வேலை செய்யக்கூடிய இடங்களில் இப்படி பலதரப்பட்ட ஆய்வை மேற்கொண்டு சொல்கிறார்கள். இப்படி குழந்தைகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதற்கு முதல் காரணம் இது. இரண்டாவது, கடத்தப்படக்கூடிய குழந்தைகள் எதற்காக வேண்டி கடத்தப்படுகிறார்கள் என்றால், வீட்டு வேலைக்காக. பணம் படைத்த பெரிய பெரிய அதிகாரிகளுடைய வீட்டுகளில் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் மட்டுமே வேலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் என்கின்ற புள்ளி விவர தகவல்கள் பேசுகிறார்கள். அடுத்து எதற்காக வேண்டி கடத்தப்படுகிறார்கள் என்றால், உடல் உறுப்புகளை விற்பதற்காக. யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கும், அந்த குழந்தையினுடைய கண் தேவைப்படலாம், அந்த குழந்தையினுடைய கிட்னி தேவைப்படலாம், அந்த குழந்தையினுடைய இருதயம் தேவைப்படலாம். ஆகவே தான் பணம் படைத்த நபர்களுக்கு குழந்தைகளை கடத்தி சென்று விற்பதற்காக வேண்டி சில கூட்டங்கள் இந்த மனித சமுதாயத்தில் அலைதிரிந்து கொண்டிருக்கிறது. பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குழந்தைகளை காலையிலே இருந்து இரவு நேரம் வரை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாய கடமையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யாரும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய குழந்தைகளை பள்ளி வாயிலுக்கு அழைத்து வந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் வேதத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வீடுகளிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டிய தன்னுடைய குடும்பத்தை வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் பெற்று வளர்த்தி இருக்கிற என்னுடைய ஆண் மகன், நான் பெற்று வளர்த்தி இருக்கிற என்னுடைய பெண் மக்கள், இவர்களை எந்த தீய சக்திகளிடமிருந்து நீதான் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். இவர்களுக்கு மார்க்கத்தை கொடு, இவர்களுக்கு தீனை வழங்கு, இஸ்லாத்தின் அடிப்படையில் இவர்களை வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. பகலிலும் இரவிலும் முன்பும் பின்பும் மேலிருந்தும் கீழிருந்தும் எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, என் மக்களை நீயே பாதுகாக்க வேண்டும் என்கின்ற துஆ பெற்றோர்களுக்கு வேண்டும். உண்டா? நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற துஆ உண்டா? வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் உண்டு. வெள்ளிக்கிழமை மாத்திரம் பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய சில முஸ்லிம்கள் உண்டு. வேதனைக்குரிய செய்தி. கவலை வர வேண்டும் நமக்கெல்லாம். நம்முடைய சக்தியை கொண்டு எதையும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமேயானால் எந்த பெரிய கொம்பனாலும் நம்மை தொட்டு கூட பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமே, அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேண்டும் என்கின்ற தேடல், கவலை, பயம் அல்லாஹ்வுடைய சூழலில் வாழுகிற அந்த பண்பு நம்மிடத்தில் உண்டா என்றால் இல்லை. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வளவோ காவல் துறை அதிகாரிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ காவல் நிலையங்கள் உண்டு, எவ்வளவோ நீதிபதிகள் உண்டு, எவ்வளவோ சட்ட வல்லுநர்கள் உண்டு, எவ்வளவோ வழக்கறிஞர்கள் உண்டு. ஏன் குற்றங்கள் குறையப்படவில்லை? ஏன் நாளுக்கு நாள் இது போன்ற குழந்தைகளை குறிவைத்து தாக்கப்படக்கூடிய அவலங்கள் நாளுக்கு நாள் ஏன் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் டெக்னாலஜி வளர வளர, தொழில்நுட்பத்தில் மனிதர்கள் தன்னை அறிமுகப்படுத்த பாவத்துடைய கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. பேஸ்புக்கில் இருந்து, இணையதளத்தில் இருந்து, ட்விட்டர்ல இருந்து என்னென்ன கருமாந்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களிலும் ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு சகஜமாக பழகக்கூடிய நிலைமைகள் உருவாகிவிட்டது. அதில் இருந்து நீள்கிறவர்கள் நம்ம எத்தனை பேர்? அது தவறு என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவத்திலே இருந்து வெளியே வரக்கூடிய சகோதரர்கள் நம்ம எத்தனை பேர்? இன்றைக்கு பாவத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டதனுடைய நிலைமை பெண் குழந்தைகளை குறிவைத்து தாக்கப்படக்கூடிய அவலங்கள். சரி, இதற்கு என்னதான் தீர்வு? இது போன்ற குழந்தைகள் கொலை செய்யப்படுவது, இது போன்ற குழந்தைகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது சம்பவங்கள் இன்னும் உண்டு. அதையெல்லாம் சொல்வதாக இருந்தால் ஒரு சும்மா போதாது. அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இதற்கு என்னதான் தீர்வு? எங்கிருந்து தீர்வை எடுப்பது? நீதிபதிகள் இருந்தும், காவல்துறை அதிகாரிகள் இருந்தும், எவ்வளவோ வழக்கறிஞர்கள் இருந்தும், எவ்வளவோ பெரிய பெரிய நீதிமன்றத்துடைய கதவுகள் திறந்திருந்தும் கூட குற்றங்கள் குறையவில்லையே, பாவங்கள் நிறுத்தப்படவில்லையே. எவ்வளவோ குழந்தைகள் ஏன் நீதிமன்றத்துடைய நிலைமைகளை கொஞ்சம் மட்டும் சொல்கிற நினைத்துக் கொள்ளுங்கள். கடந்த பல ஆண்டுகள், சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே 6 வயது 7 வயது ஆசிஃபாவை, இஸ்லாத்தில் பிறந்த ஆசிஃபாவை கோயில் கருவறையிலே வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார்கள் கயவர்களின் மூலமாக. அந்த குழந்தை கதறிய பொழுது
துடித்த பொழுது, துயரத்தோடு வேதனையை அடைந்த பொழுது, உள்ளத்திலே கவலை இல்லாத அந்த கயவர்கள் என்ன செய்தார்கள்? துடிதுடித்து கொலை செய்யப்பட்டு ஒரு இடத்திலே தூக்கி வீசிவிட்டு சென்றார்கள். உலகமே திரண்டு எழுந்து வீதியிலே இறங்கி போராட்டங்களை நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். நீதி கிடைத்தே ஆக வேண்டும் இந்த குழந்தைக்கு என்று மாதர் சங்கத்திலே இருந்து, பெண்கள் சங்கத்திலே இருந்து, பாதுகாப்பு மேம்பட்ட அமைச்சகத்திலே இருந்து எல்லோரும் குரல் கொடுத்தார்கள். கைது செய்தார்கள் கைவர்களை, கைது செய்தார்கள் கைவர்களை. பிறகு நடந்தது என்ன? இவர்களை ஏன் நீங்கள் கைது செய்தீர்கள் என்று அந்த பகுதியில் ஒரு பெருங்கொண்ட சாரார் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள். எதற்காக வேண்டி? இவர்களை ஏன் நீங்கள் கைது செய்தீர்கள் என்பதற்காக வேண்டி. ஆசிஃபா என்ற அந்த பச்சிலம் குழந்தையை துடிதுடிக்க கோயில் கருவறையில வைத்து கொலை செய்யப்பட்ட கைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வீதியில இறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சில கைவர்கள் நடத்தி அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடினார்கள் என்றால் நீதியினுடைய நிலைமை என்ன? நீதியினுடைய நிலைமை என்ன? பிறகு என்ன? அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்தார்கள். அதற்கு இனிப்பு தின்பண்டங்களை கொடுத்து ஆரவாரத்தோடு சந்தோஷமாக கை கொடுத்து குழாவி குஞ்சி சந்தோஷம் அடைந்தார்கள் என்றால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த நாட்டுடைய நிலைமை எந்த அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கிறது? இதற்கு தீர்வு எங்கிருந்து எடுக்க வேண்டும்? இதனுடைய தீர்வை எங்கிருந்து பார்க்க வேண்டும்? எதிரே தீர்வு உண்டு. எவ்வளவு நீதிபதிகள் இருந்தும், எவ்வளவு சட்டங்கள் இருந்தும், எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருந்தும், காவல் நிலையங்கள் இருந்தும் குற்றங்கள் குறையப்படாமல் மனித சமுதாயம் அல்லோலப்படக்கூடிய நிலைமைக்கு தீர்வு என்ன? இரண்டாவது ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்ப்போம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இது போன்ற குற்ற சம்பவங்கள் இந்த மனித சமுதாயத்தில் நடக்கின்ற பொழுது நிறைய நடுநிலைவாதிகள் பேசுவார்கள், பாதிக்கப்பட்ட இடத்திலே இருந்து கதறுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு நீதி வழங்கப்படாதா? தோல் மீதும் மார் மீதும் சூக்கி சுமந்த எங்களுடைய குழந்தைகளை இப்படியெல்லாம் கையவர்கள் பாவிகள் கொடுமை செய்கிறார்களே. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுவான், வலா தஹஸபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் செய்கிற பாவிகளை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால தவணைக்காக வேண்டி நான் பிடித்து வைத்திருக்கிறேன், மறுமை நாளில் பிடிப்பேன். அவர்களுடைய பிடி அந்த நேரத்தில் அவர்களிலிருந்து தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலுவான பிடியை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் இது போன்ற குற்ற செயல்களை பார்க்கின்ற பொழுது பிற மத தொப்புள் கொடி சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் பேசுகிறார்கள், எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும், ஒரு நியாயம் வேண்டும். இந்த நியாயத்தையும் தர்மத்தையும் நீதியையும் எவ்வளவோ சட்டங்கள் இருந்தும், காவல்துறைகள் இருந்தும், அதிகாரிகள் இருந்தும் எங்களுடைய குழந்தை எங்களுடைய கையை மீறி சென்று இந்த கயவர்களிடத்திலே மாட்டிவிட்டார்களே. எங்களுக்கு நீதி வேண்டுமே, நீதி வேண்டுமே என்று துடிக்கிறார்கள். அதே மாற்று மத சகோதரர்கள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நீதி கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், ஜெயினர்கள் யாராக இருந்தாலும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இதை நாம் சொல்லவில்லை, பிரமத சகோதரர்கள் பேசுகிறார்கள், பிரமத சகோதரிகள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அரேபிய தீபகற்பத்தினுடைய சட்டங்களை இந்த உலகத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் குற்றங்கள் குறையும் என்று பேசுகிறார்கள். அது என்ன அரேபிய தீபகற்பம்? அரேபிய நாட்டு மக்கள் கொடுக்கிற தண்டனையை இந்த மனித சமுதாயத்தில் இந்தியாவிலும் எந்த இடங்களில் எல்லாம் குழந்தைகள் மீது கை வைக்கிறார்களோ, பெண்களின் மீது கை வைக்கிறார்களோ, அது போன்ற நேரங்களில் நீங்கள் அரேபிய தீபகற்பத்தினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எவனும் எந்த குழந்தையும் தொடமாட்டான், எந்த பெண்ணையும் எந்த நபரும் தொடமாட்டான். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கிடைத்த செய்தி என்ன தெரியுமா? போதை தலைக்கேறி நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில தன்னுடைய தாயையே பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான் ஒருவன். அந்த தாய் சொல்கிறான், நான் உன்னை பெற்றெடுத்த மகன், நீ என்னுடைய பெற்றெடுத்த மகன், நான் உன்னுடைய தாய்,
அதெல்லாம் போதை தலைக்கேறி அந்த மனிதனுக்கு தெரியவில்லை. பிறகு கைது செய்யப்பட்டு புலல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலைமைகள் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இது போன்ற தீர்வுகளுக்கு பிரமத சமுதாயத்தவர்கள் பேசினார்களே, அரேபிய தீபகற்பனுடைய சட்டம். அது என்ன அரேபிய தீபகற்பம், என்ன அந்த அரேபிய தீபகற்பத்தினுடைய சட்டங்களும் அந்த நிலைமைகளும் என்ன, கொஞ்சம் படிக்க வேண்டும். 40வது வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். 23 ஆண்டு காலம் 63வது வயதில் இந்த உலகத்தில் மரணித்து போனார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனை வழங்கி வேதத்துடைய நன்மை தீமைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து, ஒரு மனிதன் ஆண் பெண் அவர்கள் எந்த சாராராக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க இஸ்லாமிய மார்க்கம் தான் நேர்மையான ஒரு வழி. இஸ்லாத்துடைய அடிப்படையில் வாழுகின்ற பொழுது திருட்டுகள் குறையப்படும். இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை ஏற்று நடக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது கை வைக்க பயப்படுவார், ஒரு பெண் ஒரு ஆணின் மீது கை வைக்க பயப்படுவார்கள். அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி கையிலே கொடுத்து வாழ்ந்து மரணித்து போன அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அரேபிய தீபகற்பம் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அந்த மார்க்கத்துடைய சட்டம் என்ன? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இந்த மார்க்கம் இன்றைய தினத்தோடு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இந்த தூதரின் மீது என்னுடைய அன்பையும் கருணையும் நான் வழங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? என்னுடைய மகள் ஃபாத்திமா ஒரு பொருளை திருடி இருந்தாலும் அந்த இடத்தில் நான் நீதியை மட்டுமே நிலைநாட்டுவேன். அந்த இடத்தில் நான் நீதியை மட்டுமே நிலைநாட்டுவேன். அந்த இடத்தில் நீதி அல்லாத வேறு எந்த செயல்பாட்டையும் இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், பின்பற்ற மாட்டேன். அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்துடைய 135வது வசனத்திலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிஹிம் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் நீதி வழங்குகின்ற பொழுது உங்களுடைய தாயோ, உங்களுடைய தந்தையோ, உன்னுடைய அண்ணனோ, உன்னுடைய தம்பியோ, உன்னுடைய ஜமாத்துக்காரனோ, உன்னுடைய இயக்கவாதியோ எவரையும் நீ பார்க்க கூடாது. அல்லாஹ்விற்காக வேண்டி உன்னுடைய நீதியை சரிவர நீ வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் ஃபாத்திமாவுடைய கரத்தை துண்டித்து விட்டு தான் முகமது அடுத்த வார்த்தையை பேசுவார். இஸ்லாத்துடைய சட்டத்தில் திருடினால் கை துண்டிக்கப்படும் என்கின்ற நிலைமை இருந்தால் எவனாவது திருடுவானா? திருடுவதற்கு உடந்தையாக நிற்பானா? லஞ்ச லாவணியங்களுக்கு துணையாக நிற்பானா? கொலை கொள்ளைக்கு இந்த உலகத்தில் கூட்டுப்பாளைகள் வன்கொடுமைக்கு நிற்பானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரத்தை செய்துவிட்டால் அவர்களை ஒரு குழி தோண்டி அல்லது அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்த ஆண் விபச்சாரம் செய்துவிட்டால் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்த பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவரை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் கொலை செய்யப்படுவதை இரையச்சம் கொண்ட ஒரு சாரார் அதை பார்க்க வேண்டும். அவர்கள் படிப்பினை பெற வேண்டும், நல் உணர்வு பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இப்படி செய்தால் எந்த பெண்ணின் மீதாவது எவனாவது கை வைப்பானா? எந்த குழந்தையின் மீது யாராவது கை வைக்க முடியுமா? அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செய்தால் அதே வீதியில் நிற்க வைத்து 100 கசையடியை கொடுங்கள். அதையும் ஒரு சாரார் அந்த வேதனை செய்யப்படுவதை இன்னொரு சாரார் பார்க்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் தீர்வு இஸ்லாத்தில் தான் உண்டு. தீர்வு எந்த சட்டத்திலும் கிடையாது, தீர்வு எந்த நீதியிலும் கிடையாது. தீர்வு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். மதீனால ஒரு சம்பவம் நடந்தது. புகாரியில இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. மதீனால நடந்த ஒரு சம்பவம் 6877வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறுமி, அந்த சிறு குழந்தையினுடைய கழுத்தில் ஒரு வெள்ளி மாலை இருந்தது. அந்த வெள்ளி மாலையை பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யூதன்
கல்லெடுத்து வேகமாக அடிக்கிறான் அந்த குழந்தையினுடைய முகத்தில். பாறையிலே போய் அந்த குழந்தை விழுகிறது. முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தையை ரத்த வெள்ளத்தோடு தூக்கி கொண்டு வந்து அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்பாக வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்தார்கள். உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த குழந்தையை பார்த்து, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய மனிதன் இவனா என்று ஒருவனை அழைத்து கொண்டு வந்து கேட்டார்கள். அந்த குழந்தை தலை தூங்கியவாறு இல்லை என்று தலையை அசைத்தது. இரண்டாவது ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி, இவன்தான் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமா என்று கேட்டார்கள். இல்லை என்று அந்த குழந்தை சொன்னது. மூன்றாவதாக ஒரு யூதனை பிடித்து கொண்டு வந்து அந்த சிறுமிக்கு முன்பாக நிற்க வைத்து, உன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த வெள்ளி மாலையை பிடுங்க, தலையை நெசுக்கி இந்த மனிதன் இவனா என்று யூதனை பார்த்து சஹாபாக்கள் முன்னிலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். அந்த குழந்தை தலை தூங்கியவாறே ஆமாம் என்று சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே 2 பாறைகளுக்கு இடையில் அந்த யூதனை கொண்டு வந்து நிற்க வைத்து, அதே போல அந்த மனிதனுடைய தலை நெசுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை ஒரு ஈமான் கொண்டவர்களை ஒரு சாரார் பார்த்தார்கள். இப்படி நீதிக்கு நீதி, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், உயிருக்கு உயிர் வாங்கப்படுவது இஸ்லாத்தில் தடையில்லை. அப்படி மன்னித்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் யாரும் பின்பற்ற தயங்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் குற்றங்கள் குறையும், பாவத்திலே இருந்து மனிதன் மீளுவான், தன்னுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படும், உலகத்திலே வாழ்கிற ஆண்கள் பெண்கள் சுபிட்சமாக வாழ முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய எனது சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை இந்த மொஹல்லாவை சார்ந்த நம்முடைய பள்ளியோடு தொடர்பு இருக்கிற ஒரு சகோதரருடைய மருத்துவ உதவிக்காக வேண்டி இன்றைய பொருளாதாரம் எடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 வருடமாக அவருடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆன நிலையில் டயாலிசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இரத்த சுத்திகரிப்பை 1 வருடமாக செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 44,000 ரூபாய் அந்த ஊசிக்காக, மருந்துக்காக, ரத்தம் மாற்றுவதற்காக வேண்டி அவர் பொருளாதாரத்தை மாதம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தில் போதிய பொருளாதார வசதியும் இல்லை. தற்பொழுது 1 மாதம் முடிந்த அடுத்த மாதம் அவருக்கு கிட்னி தருவதாக அவருடைய மாமியார் சொன்னதனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த கிட்னியை மாற்றுவதற்குண்டான எல்லா பேப்பர்ஸும் கேரளாவில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு அது பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வை கொஞ்சம் நான் நினைத்து பார்க்க வேண்டும். நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல சொகுசான வாழ்வு, நல்ல கடைகண்ணி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம் நமக்கு ஒரு நோய் வருகின்ற பொழுதுதான் பிறருடைய கஷ்டம் நமக்கு தெரியும். பிறருடைய வாழ்வை பார்த்து இவர் இப்படி அவர் அப்படி என்று யோசிப்பதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற கவலைகள், நோய்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கவலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே பிறருக்காக நாம் கையேந்துகின்ற பொழுது நமக்காக மலக்குமார்கள் கையேந்துவார்கள். பிறருக்காக நாம் துஆ செய்கின்ற பொழுது நமக்காக மாணவர்கள், யா அல்லாஹ், இவர் எதையெல்லாம் இவருக்காக வேண்டி கேட்டாரோ அதே போல இவருக்கு நீ வழங்கு, எதையெல்லாம் அவருக்காக வேண்டி இவர் துஆ செய்தாரோ இவருடைய குடும்பத்திற்கு, இவருக்கு உடல் ஆஃபியத்தை, ஞாபத்தை, பரக்கத்தை வழங்க என்று மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். ஆகவே மாதம் 44,000 ரூபாய் செலவழித்துக் கொண்டிருக்கிற, கவலைப்படக்கூடிய, ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய அந்த சகோதரருடைய சிஃபாவிற்காக இங்கு வந்திருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகள், தாய்மார்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அவருடைய குடும்ப நலனுக்காக, அவருடைய மருத்துவ செலவினங்களுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து அவருக்கு நிறைய பொருளாதார உதவியை கொடுத்து அல்லாஹ் அந்த நோயில் இருந்து அவருக்கு சிஃபாவை வழங்கி உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும்
கண் குளிர்ச்சியும் நல்ல குடும்பத்தோடு வாழ்கிற நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.